உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வல்லமையின் ஆண்டவர் அவருடைய திரு பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்மை காண்கின்ற கடவுள், நம்மை காக்கின்ற கடவுள் நம் மத்தியிலே இந்த பலிபீடத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த நொடி பொழுது வரை நம்மோடு இருந்து நம்மை காத்து வந்திருக்கிற கடவுள் கடந்த ஓராண்டளவாய் இந்த இடத்திலிருந்து அன்னை வழியாக நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற நம் அன்பு கடவுள், வல்லமையான கடவுள், ஆற்றல் மிகுந்த கடவுள், நம் எல்லோருக்கும் ஆற்றலையும் சக்தியையும் தரக்கூடிய கடவுள் இந்த நற்கருணை ஆண்டவர். இந்த ஆண்டவர் பல்வேறு புனிதர்களுக்கு அன்றாட வாழ்விற்கான ஆற்றலையும் சக்தியையும் தந்தவர். இதோ இந்த வெந்நீர் அப்பத்திலே நம்மத்திலே வீட்டிருந்து இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நமக்கு வேண்டிய ஆற்றலை தர வந்திருக்கிறார். நம்முடைய செயல்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நமக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தர வந்திருக்கிறார். நம்மோடு இருந்து நம் குடும்பங்களில் அமைதியை நிலைநாட்ட வந்திருக்கிறார். இந்த தேவாதி தேவனை, மாண்புக்கும் மாட்சிக்கும் உரிய கடவுளை இன்றைக்கு நாம் ஆராதிப்போமா? தூய ஆவியானவரை நம் மத்தியிலே வரவேற்று இந்த கடவுளை நாம் உளமாற பாடி துதித்து அவரை போற்றி ஆராதிப்போம். தூய ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ள வாரும், எங்களை அபிஷேகம் செய்ய வாரும். அன்று யோர்தான் ஆற்றங்கரையிலே இயேசு மீது இறங்கி வந்த அதே தூய ஆவியானவரே, இன்று எங்கள் மீதும் இறங்கி வாரும். இயேசுவை நாங்கள் துதிக்க, இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்த, மாண்புக்கும் மகிமைக்கும் உரியவரை நாங்கள் போற்றி துதிக்க எங்களை ஆட்கொள்ள வாரும், எங்களை அபிஷேகம் செய்ய வாரும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை துதிக்க தூய ஆவியானவருடைய வருகையை நாம் இந்த பாடல் வழியாக கேட்போம். அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக அருங்கொடை நாயகரே என்னை ஆட்கொள்ள வாருமே என்று சொல்லி ஆவியானவரை நம் மத்தியிலே வரவேற்போம். ஆவியானவர் நம் மத்தியில் வருகின்ற போது நாம் உற்சாகமாக நற்கருணை ஆண்டவரை துதிப்போம். எனவே உற்சாகத்தோடு ஆவியானவர் பாடலை பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் கடந்து செல்வோம். கரங்களை தட்டி உற்சாகமாக அருங்கொடை நாயகரே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. பாடுவோம். அருங்கொடை நாயகரே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக
தெய்வீக மொழியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. பாடுவோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. படைப்பினை ஆட்கொண்ட கடவுள், ஆவியில் நம்மை படைத்த கடவுள், தொடக்கத்திலே தண்ணீரில் அசைவாடிய கடவுள், நமக்கு உயிர் மூச்சை தந்த கடவுள், நம்மை எல்லாம் வாழ்விக்கின்ற கடவுள், இந்த நற்கருணை கடவுள். இந்த நற்கருணை கடவுள் வார்த்தையாயிருக்கிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கிறார், நம்மை வாழ வைக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் என்றும் தங்குகிறார், நம்முடைய இன்ப துன்பங்களில் நம்மை தோளில் சுமந்து நடக்கிறார். அந்த கடவுளை நாமும் நம்மை படைத்தவரை பாடி துதித்து ஆராதிப்போமா, அவரை போற்றுவோமா. வல்லமையின் கடவுள், ஆற்றலின் கடவுள், சக்தியின் கடவுள், ஞானத்தின் கடவுள் இந்த கடவுள். இவரை நாம் வல்லமையோடு தூய் ஆவியானவருடைய துணை கொண்டு இந்த நற்கருணை நாதரை நாம் உற்சாகத்தோடு பாடி துதிப்போமா. படைப்பினை ஆட்கொண்டு உயிரளித்தீ, தண்ணீரில் அசைவாடி புனிதம் தந்தீ. படைப்பினை ஆட்கொண்டு உயிரளித்தீ, தண்ணீரில் அசைவாடி புனிதம் தந்தீ. என்னையும் ஆட்கொள்ள வாருமையாம், என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. சேர்ந்து பாடுவோம். ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. என்னை என்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. யோர்தான் ஆற்றங்கரையிலே வெண்புறாவாய் ஆண்டவர் இயேசு மீது இறங்கி வந்தவர். இயேசு உருமாற்று நிகழ்வின் போது ஆண்டவர் மீது இறங்கி வந்தவர் தூய ஆவியானவர். அதே தூய ஆவியானவர் இன்றைக்கு நம் மீதும் இறங்கி வருகிறார். கலங்கி போயிருக்கிற நம் மீது இறங்கி வருகிறார். கலக்கத்தோடு இருக்கிற நம் மீது இறங்கி வருகிறார். நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நம் மீது இறங்கி வருகிறார். அல்லல் உருகிற நம் மீது இறங்கி வருகிறார். நம்மை ஆட்கொள்ள இறங்கி வருகிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற நம் மீது இறங்கி வருகிறார். நமக்கு வழிகாட்ட வருகிறார். நமக்கு புது தென்பளிக்க வருகிறார். ஆவியானவர் உறுதியூட்ட நம்மை தேடி வருகிறார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு இப்பொழுது இந்த நற்கருணை பிரசன்னத்தில் நம்மை ஆட்கொள்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு வேண்டிய எல்லா விதமான சகல நன்மைகளையும் இன்றைக்கு
இன்றைக்கு செய்ய வருகிறார். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டுக்களிலிருந்து, எல்லா விதமான நோய் நொடியிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்க வருகிறார். அந்த தூய் ஆவியானவரை நம் மீது பொழிந்து அவருடைய முத்திரையால் நாம் பதிக்கப்பட இதோ அந்த ஆவியானவரை நாம் வரவேற்று இந்த நற்கனை ஆண்டவரை துதிப்போமா. யோர்தானில் வெண்புறாவாய் இறங்கி வந்தீ, இயேசுவை ஆட்கொண்டு உறுதி தந்தீ. யோர்தானில் வெண்புறாவாய் இறங்கி வந்தீ, இயேசுவை ஆட்கொண்டு உறுதி தந்தீ. என்னையும் ஆட்கொள்ள வாருமையாம், என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. வல்லமையோடு ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. தெய்வீக ஒளியால், தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. என்னை இன்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. அக்கினியானவர், அபிஷேகமானவர் பெந்தகோஸ்து பெருவிழாவிலே திருத்தூதர்களுக்கு உறுதி ஊட்டியவர், திருத்தூதர்கள் மீது அக்கினியாய் இறங்கி வந்தவர். இன்றைக்கு நம்மீதும் அதே ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த அன்னையினுடைய பெருவிழாவினுடைய 2வது நாளில் நற்கருணை பிரசன்னத்தில் நம்மை அபிஷேகம் செய்ய வருகிறார். அன்று எவ்வாறு ஒடுங்கிய முடங்கிய திருத்தூதர்களுக்கு வலுவூட்டினாரோ அதே போல இன்றைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் திடப்படுத்த ஆட்கொள்ள, நம்மை அபிஷேகம் செய்திட, நம்மை எல்லாம் உறுதிப்படுத்த, நமக்கு திடனை தர, நமக்கு வல்லமையை ஊட்ட இதோ ஆவியானவர் நற்கருணை பிரசன்னத்தில் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை பாடி துதிப்போமா. அக்கினி பெந்தகோஸ்து நாளில் வந்தீ, அன்னையும் சீடரை ஆட்கொண்டீ. அக்கினியாய் பெந்தகோஸ்து நாளில் வந்தீ, என்னையும் சீடரையும் ஆட்கொண்டீ. என்னையும் ஆட்கொள்ள வாருமையாம், என்னையும் ஆட்கொள்ள வாருமையாம். ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. சேர்ந்து பாடுவோம். ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. தெய்வீக ஒளியால், தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. என்னை இன்று நடத்துமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. ஆட்கொள்ளவா, ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி பாடுவோமா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளவாரும், என்னை அபிஷேகம் செய்யவாரும். நற்கருணை பிரசன்னத்தில் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன். இதோ அன்று சீடர்களுக்கு வலிமையூட்டியது போல இன்றைக்கு எம்மையும் வலிமையூட்ட
ஆட்கொள்ள இதோ நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் குடும்பங்களை ஆட்கொள்ளவாறும், எங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ளவாறும், ஊதாரித்தனமாக இருக்கிற எங்கள் பிள்ளைகளையும், இதோ கண்மூடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிற என்னை சூழ்ந்திருக்கிற எதிரிகள் எல்லோரையும் நீர் ஆட்கொள்ள வருகிறாக. இதோ இந்த இடத்தை நீர் ஆட்கொள்ள வருகிறாக. இங்க இருக்கிற எல்லோரையும் நீர் ஆட்கொள்ள வருகிறாக. சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரையும் நீர் ஆட்கொள்ள வருகிறாக. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஆட்கொள்ள வருகிறாக. இதோ பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ பங்கு தந்தையை ஆசீர்வதிப்பீராக. உதவி பங்கு தந்தையர்களை ஆட்கொள்ள வருகிறாக. இங்க இருக்கிற படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கல்லூரிக்கு செல்கின்ற பிள்ளைகளை ஆட்கொள்ள வருகிறாக. இதோ இங்க இருக்கிற எங்கள் பெற்றோர்களை ஆட்கொள்ள வருகிறாக. இதோ இங்க இருக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ள வருகிறாக. இதோ எங்கள் அருகாமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ள வருகிறாக. உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தால் இவர்களை நிரப்புகிறாக. எங்களுக்காக கல்வாரியில் சிந்திய அதே ரத்தத்தினால் எங்களை அபிஷேகம் செய்ய வருகிறாக. வல்லமையாய் இறங்கி வந்தவரே, இதோ உம்முடைய இரக்கத்தினால் எங்களை ஆட்கொள்ள வருகிறாக. எங்களை ஆட்கொண்டு இதோ இந்த அபிஷேக நாள், இந்த ஆராதனை எங்களுக்கு வல்லமையை தருவதாக, எங்களுக்கு ஆற்றலை தருவதாக, எங்களை சக்தியை தருவதாக, எங்களுக்கு குடும்பத்தை வழி நடத்துவதாக. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள அருள் புரிவதாக. நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், சவால்கள், துன்பங்கள், நோய்கள், அன்றாட பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற அவமானங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதி, எங்களை அபிஷேகம் செய்யும், எங்களை ஆட்கொள்ள வாரும் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ள வரும். உருமாற்றவாம் அனலாய் கனலாய் உருமாற்றவாம். அப்படியே கண்களை மூடி கரங்களை குவித்து ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா, ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. அப்படியே கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தால் இன்றைக்கு இப்பொழுது இந்த கணம் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் ஆற்றல் மிகுந்தவர், சக்தி அளிப்பவர், நம்மோடு இருக்கின்றவர், நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக நம்மை அபிஷேகம் செய்தவர், நம்மை உறுதி பூசுதல் வழியாக நம்மை உறுதிப்படுத்தியவர். இதோ இந்த நற்கனை பிரசன்னத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம் வேதனைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்வில் எது தடையாக இருக்கிறதோ, நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள், நம் குடும்ப உறவுகளுக்கு இடையே இருக்கிற பிளவுகள், விரிசல்கள், பேச முடியாமல் இருக்கிற உறவுகள், நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை இருக்கிற நம்மை வெறுக்கின்ற மனிதர்கள், நம்மை அன்பு செய்கின்ற மனிதர்கள், நம்முடைய உள்ளத்திற்கு நெருக்கமானவர்கள், என்னை எல்லோரையும் நாம் ஒப்புக் கொடுப்போமா? இதோ தேவையில் இருக்கின்றவர்களை, நம்மிடத்திலே ஜப உதவியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நாம் சந்திக்கின்ற மனிதர்கள், நாம் ஏறெடுக்கின்ற காரியங்கள், நாம் நல்லது என நினைத்து செய்கின்ற அனைத்து காரியங்களையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய காரியங்கள் எல்லாம், பணிகள் எல்லாம் திறம்பட நாம் செய்ய, நம்முடைய தொழிலில் முன்னேற்றம் காண, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திட, நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திட, நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன் அமைந்திட, நம்முடைய நோய்களிலிருந்து, நம்முடைய பிணிகளிலிருந்து நமக்கு விடுதலை தந்திர நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நாம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபங்களுக்கு விந்தையான விதத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நம்முடைய ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல, வியப்பின் ஆண்டவர், ஆச்சரியத்தின் ஆண்டவர். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் முடியாது, இது யாராலும் சரி செய்ய முடியாது என்று சொன்னாலும் இது நடக்கும், இது முடியும், இது உன் வாழ்வில் நிறைவேறும் என்று சொல்லி நம்மை தேற்றுகின்றவர். அசாத்தியமான காரியங்களையும்
சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய கடவுள் நம் கடவுள். அந்த கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். எந்த தேவையானாலும் சரி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். சர்வத்தையும் படைத்தவர் சாதாரண அப்பத்தில் இருக்கிறார். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக இருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய கடவுளிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த சிறிய இறைவேண்டலை செய்வோமா? நான் ஜெபிக்க ஜெபிக்க கண்களை மூடி இதோ நம்பிக்கையோடு இந்த இறைவேண்டலை நாம் ஏறெடுப்போம். நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு இயேசுவே, விண்ணக தந்தையே, ஆவியானவரே, எங்களை ஆசீர்வதியும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில்களையும் எங்கள் துயரங்களையும் எங்கள் வேதனைகளையும் எங்கள் நோய்களையும் எங்களுக்குரிய அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் துன்பங்களில் உம்மை காணவும் எமக்கு வரம் தாரும். எங்கள் துன்பங்கள் எங்கள் பாடுகள் அனைத்தையும் உம்முடைய சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் எனக்குரிய அனைத்தையும் என் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என்னுள் இருக்கிற பொறாமை காழ்ப்புணர்ச்சி வன்மம் பிறரை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை புறங்கூறுகின்ற மனநிலை வதந்தியை பரப்புகிற மனநிலை கெட்ட வார்த்தை பேசுகின்ற குணத்தை எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஆணவத்தை எல்லா தீய பழக்க வழக்கங்களை கெட்ட பார்வையை என்னுள் இருந்து அகற்றி அருளும். உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புவீராக. உம்முடைய அன்பினால் நான் பற்றி எரியவும் உம்முடைய அன்பை என் வாழ்வில் பிரதிபலிக்கவும் உம்மை அடுத்தவர்களுக்கு நான் காண்பிக்கவும் என் மீது இரக்கமையும் என் செயல்களை புனிதப்படுத்தும். உமக்கு எதிராகவும் சக மனிதருக்கு எதிராகவும் பாவம் செய்த அனைத்து காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். எமக்காக பாடுபட்டீரே, எமக்காக ரத்தம் சிந்தினீரே, எமக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டீரே, எமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே. அந்த பாடுகளை முன்னிட்டு அந்த ரத்தத்தை முன்னிட்டு என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னோடு வாரும், என்னோடு தங்கும். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வடமலை தூய ஆரோக்கிய அன்னையினுடைய திருக்கொடியில் பெருவிழா நாளினுடைய 2வது நாளில் நற்கருணை பெருவிழா கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய நாளில் ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நற்கருணையை பற்றி சமீபத்தில் நான் பேசும்போதெல்லாம் அல்லது நற்கருணை என்கின்ற வார்த்தையை நான் சமீபத்தில் கேட்கும் போதெல்லாம், நற்கருணையை பற்றி சிந்திக்கின்ற போதெல்லாம், நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து கொண்டு ஜெபிக்கின்ற போதெல்லாம் எனக்கு ஒருவர் மட்டும்தான் நினைவுக்கு வந்தார். அவர் யாரும் இல்லை, சமீபத்தில் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்களால் புனித பீடத்திற்கு உயர்த்தப்பட்ட புனிதர். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். யாரா தெரியுமா? சின்ன பசங்க இருக்கா தெரியுமா? புனித கார்லோ அக்யூட்டிஸ். இந்த புனிதரை நினைத்து நான் மெய் சிலிர்த்து போகிறேன். இவர் என்றோ வாழ்ந்த ஒரு புனிதர் அல்ல, என்றைக்கோ வாழ்ந்த புனிதர் அல்ல. சமீபத்தில் நம்மோடு நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு இளம் வயது புனிதர். அவருக்கு வயது என்ன? இறக்கும்போது
15 வயது தான். நினைத்து பாருங்கள், 15 வயது என்று சொன்னால் 9வது 10வது படிக்கின்ற மாணவியினுடைய வயது. அதுவும் இன்றைக்கு நாம் எல்லாம் சொல்லுகிறோம் நவீன காலம், சமூக வலைதள காலம், இணையதள காலம் என்று சொல்லுகிறோம். இந்த காலத்தில் புனிதமாக இருக்க முடியுமா? இந்த காலத்தில் நம்பிக்கையோடு இருக்க முடியுமா என்று கேள்வியெல்லாம் கேட்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பிறந்த ஒருவர் வெறும் 15 வயதில் புனிதராகி இருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த அளவு கடந்த நம்பிக்கைதான். அளவு கடந்த நம்பிக்கைதான் அவரை புனித நிலைக்கு உயர்த்திருக்கிறது. அவருடைய தாயார் அவரை அனுதினமும் ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். அனுதினமும் திருப்பலிக்கு அழைத்து சென்றார். அவர் ஒரு பேட்டியில் கூட அதை தான் சொல்றார், நான் வேறு எதையும் செய்யவில்லை, என் மகனுக்காக நான் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், திருப்பலிக்கு மட்டும்தான் அழைத்து சென்றேன், வேறு ஒன்றையும் நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மேன்மையான சிறு வயதிலே முதிர்ச்சி அடைந்த ஒரு புனிதர் நற்கருணையை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார். By being before Christ, before Eucharist, we become holy. நற்கருணையினுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக இருப்பதாலேயே நான் புனிதராக மாறுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் புனிதத்தை அடைகிறேன். எங்கே? நற்கருணையினுடைய பிரசன்னத்தில் நான் புனிதத்தை அடைகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இன்னுமாக சொல்லுகிறார், the more we receive Eucharist, the more we become like Jesus. எந்த அளவிற்கு நான் அதிகமாக நற்கருணை உட்கொள்கிறேனோ அந்த அளவிற்கு நான் கிறிஸ்துவாக மாறுகிறேன். விண்ணகத்தினுடைய முன் சுவை இது என்று சொல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இன்றைக்கும் என்னுடைய ஆழ் மனதில் பதிந்த வார்த்தை இதுதான், நற்கருணை பற்றிய ஒரு சிந்தனை. The Eucharist is the highway to heaven. நற்கருணை தான் விண்ணகத்திற்கான தேசிய நெடுஞ்சாலை, சாதாரண சாலை அல்ல. நற்கருணை என்பது தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லுகிறார். இந்த தேசிய நெடுஞ்சாலை எப்படி இருக்கும்? எந்த ஒரு தடங்களும் இருக்காது. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமானா? இருக்காது. அது நம்ம எங்க போகணுமோ அங்க நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும். பள்ளம் இருக்குமா? பள்ளம் இருக்காது. எந்த ஒரு தடையும் இருக்காது. நம்ம சீக்கிரமா போகலாம், நம்ம எளிதாக போகலாம். அதுதான் நெடுஞ்சாலை. இந்த புனிதர் சொல்லுகிறார், the Eucharist is the highway to heaven. விண்ணகத்திற்கான நெடுஞ்சாலை இந்த நற்கருணை என்று சொல்கிறார். இந்த நற்கருணையை பற்றி கொண்டால் போதும், இந்த நற்கருணை மீது நம்பிக்கை இருந்தால் போதும், நாம் நேரடியாக விண்ணகத்திற்கு சென்று விடலாம் என்று அடித்து சொல்லுகிறார். அந்த அளவிற்கு 15 வயதிலேயே நற்கருணை பிரசன்னத்தில் மூழ்கி இருந்தார். சமீபத்தில் புனிதராக உயர்த்தப்பட்டுள்ள புனித கார்லோஸ் அக்யூட்டிஸ். இந்த ஒரு நிகழ்வு போதும், இந்த ஒரு மனிதருடைய வாழ்வு போதும். மனிதர் என்று கூட என்று சொல்ல முடியாது, சிறுவன், 15 வயது சிறுவன் நமக்கு இந்த நற்கருணையினுடைய படிப்பினையை, நற்கருணையுடைய மாபெரும் சிந்தனையை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த நற்கருணை ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்கள், எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். நாமும் நவீன காலத்தில் தான் வாழ்கிறோம். நாமும் அவர் சந்தித்த எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சந்தித்து தான் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? நற்கருணையின் பிரசன்னத்தில் இருக்கின்ற போது உண்மையான பிரசன்னத்தை உணர்கிறோமா? அல்லது இந்த நற்கருணை மட்டும் போதும், அவருடைய பிரசன்னம் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறோமா? இந்த நற்கருணை மீது எவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறோம்? அல்லது நற்கருணையை உட்கொள்கின்ற போது எவ்வளவு ஆனந்தத்தோடு, அல்லது இந்த நற்கருணை உட்கொள்கின்ற போது எவ்வளவு பயபக்தியோடு நான் உட்கொள்கிறேன்? அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நற்கருணை மீதான பக்தியை நான் கொடுத்திருக்கிறேனா? இந்த பிள்ளைகளை நற்கருணை பக்தியில் நான் வளர்க்கிறேனா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த காலத்திலும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்ட ஒரு புனிதர் ஆகலாம், நிச்சயமாக ஆகலாம். அதற்கு அவர்தான் சிறந்த உதாரணம். இப்போ இன்றைக்கு இதுதான் நம்முடைய வாழ்வியல் சிந்தனை, நற்கருணை சிந்தனை.
என் நிலையிலும் புனிதராக மாறலாம், நற்கருணையை பற்றி கொண்டார். இன்றைக்கு அந்த நற்கருணை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாமும் புனிதராகலாம், நாமும் புனிதராக வேண்டும், நானும் புனிதராகணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்கு மீட்பு இங்கிருந்து தான் வருகிறது, நமக்கு அமைதி இங்கிருந்து தான் வருகிறது, நம் குடும்பத்திற்கு விடுதலை இங்கிருந்து தான் வருகிறது, நம்முடைய குடும்பத்திற்கு அன்றாட வாழ்விற்கான சக்தி இங்கிருந்து தான் வருகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எல்லா ஆற்றலும் இங்கிருந்து தான் புறப்படுகிறது. நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையம், நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய உச்சம், நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய தொடக்கம், ஊற்று, பிறப்பிடம், எல்லாம் இதுதான் என்கின்ற சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு பாடல் வழியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் சமர்ப்பிப்போம். சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாரும் என் ஏசையா என்று சொல்லி பாடுவோம். நம்முடைய சுமைகள் எல்லாம் தாங்கக்கூடியவர், நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தியவர், நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக இறங்கி வந்தவர் இந்த கடவுள். அந்த கடவுள் இன்றைக்கு நமக்கு சுகம் தர வந்திருக்கிறார். எனவே அவரை நாம் ஆராதித்து அந்த கடவுள் சுகமளிக்கின்ற கடவுள், வாழ்வு கொடுக்கின்ற கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க இந்த பாடலை பாடி நம்மை அர்ப்பணிப்போம். சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. எந்த உடலில், எந்த உள்ளத்தில், எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. எந்த உடலில், எந்த உள்ளத்தில், எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. சுகமாக்கும் சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. மீண்டுமாக சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. எத்தனையோ விதமான நோய் நொடிகளில் நாம் சிக்கி தவிக்கிறோம். இன்றைக்கு நோய்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை என்று கூட சொல்லலாம். நம்முடைய உள்ளத்திலே எத்தனையோ வகையான நோய்கள், மன நோய்கள், உடலிலும் நோய்கள், பாரங்கள், நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய உடலிலும் எண்ணிலடங்கா பாரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ விதவிதமான நோய்கள் எல்லாம் நம்முடைய உடலை தைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடலை ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய உடலில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பாகத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கை கால்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய நாவினை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மூட்டு வலிகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தலைவலி, வயிற்று வலி, நாம் அவதியுறுகிற எல்லா விதமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் உடல் நோயிலிருந்து சுகத்தை தரவல்லவர். நம்முடைய ஆண்டவர் உடல் நோயிலிருந்து நமக்கு பலத்தை தரக்கூடிய ஆண்டவர். இந்த எலும்பிலும் நரம்பிலும் சதையிலும் இருக்கிற எல்லா விதமான உடல் நோயிலிருந்து விடுதலை தரக்கூடிய நம்முடைய ஆண்டவர். எனவே அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய உடல் நோய்கள், மன நோய்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை பாடுவோமா? எலும்பிலும் நரம்பிலும் ஏராளம் நோய்கள் எழ முடியாமல் முடமாக்குதே. எலும்பிலும் நரம்பிலும் ஏராள நோய்கள் எழ முடியாமல் முடமாக்குதே. சதையிலும் தோளிலும் உருவான நோய்கள் வேதனை வலி தந்து என்னை வாட்டுதே.
சதையிலும் தோளிலும் உருவான நோய்கள் வேதனை வலி தந்து என்னை வாட்டுதே. சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே, சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே. என் இயேசுவே என்னை சுகமாக்குமே, சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே. என் இயேசுவே என்னை சுகமாக்குமே. உம் வார்த்தையால் சுகமாக்குமே, உம் காயத்தால் சுகமாக்குமே. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. மீண்டுமாக, சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. அனைவரும் அப்படியே முழந்தாள் படியிடுவோமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கிறோம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தின் பாரங்கள், உள்ளத்திலே எத்தனையோ சொல்ல முடியாத வேதனைகள், நம்முடைய குடும்ப உறவுகள், பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கசப்பான காரியங்களையும் ஒப்புக் கொடுப்போமா? துன்பப்படுகிற நம்முடைய சகோதர சகோதரிகள், நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள், நோய்வாய்ப்பட்டு இருக்கிற படுத்த படுக்கையா இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை எல்லோரையும் ஒப்புக் கொடுப்போமா? இதோ பிரிந்து கிடக்கிற, இதோ திருமணமாகி 1 ஆண்டிலே 2 ஆண்டிலே 3 ஆண்டிலே பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இறைவன் ஒன்று சேர்க்கும்படியாக ஒப்புக் கொடுப்போமா? இதோ திருமணம் வரனுக்காக காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் குடும்பத்தில் நல்லது நடக்கும், என் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் என்று நம்பி இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி நம்முடைய தடைப்பட்டு இருக்கிற திருமண வரனுக்காக ஒப்புக் கொடுப்போமா? இதோ குழந்தை பாக்கியத்திற்காக 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்காக ஜெபிப்போம். அண்ணாவை போல, எலிசபெத் அம்மாவை போல குழந்தை பாக்கியத்திற்காக, இறைவனுடைய இரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிற நாம் அறிந்த பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுப்போமா? அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுடைய கருவிலே, அவர்களுடைய உதரத்திலே ஆண்டவர் ஒரு கருவினை தரும்படியாக, குழந்தை பாக்கியத்தை, அவர்களுடைய கரங்கள் குழந்தை பாக்கியத்தை காணும் பேற்றினை இறைவன் அவர்களுக்கு தரும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போமா? இதோ அன்பான சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இதோ படிக்கின்ற பிள்ளைகள், வேலை செய்கின்ற பிள்ளைகள், படிக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள், இதோ தான் தோன்றித்தனமாக இருக்கிற பிள்ளைகள், கண்மூடித்தனமாக இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய பேச்சு கேளாத பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போமா? படிக்க கஷ்டப்படுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இதோ நாம் எது செய்தாலும் நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். அன்பாண்டவர்களே, இதோ இளையோரை ஒப்புக் கொடுப்போம், இளம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், வேலை வாய்ப்புக்காக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இதோ ஒப்புக் கொடுத்து, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து, நம்முடைய குடும்பத்தில் அமைதி பிறக்க, சமாதானம் பிறக்க இந்த பாடலை பாடி நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போமா? மனதிலும் நினைவிலும் உண்டான காயங்கள் சுமையாகி என் வாழ்வை தடையாக்குதே. உணர்விலும் உறவிலும் ஏற்பட்ட துயரங்கள் உள்ளத்தை உடைத்து சிறையாக்குதே. சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே, என் இயேசுவே என்னை சுகமாக்குமே, சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே. என் இயேசுவே என்னை சுகமாக்குமே. கரங்களை உயர்த்தி இந்த 2 வரிகளை மட்டும் பாடுமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், என்னை குணப்படுத்தும், எனக்கு பலனை தாரும், நோய்வாய்ப்பட்டு இருக்கிற எனக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய தொடுதலை தாரும் சொல்லி இந்த 2 வரிகளை மட்டும் பாடுவோமே. என் இயேசுவே என்னை சுகமாக்குமே, சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே.
என் இயேசுவே என்னை சுகமாக்குமே. பிரிந்து கிடக்கிற என் குடும்பத்தில் இருந்து எனக்கு சுகத்தை தாரும். அமைதியின்றி இருக்கிற என் குடும்பத்தில் இருந்து எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. இதோ பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள், இதோ தான் தோன்றித்தனமாக கண்மூடித்தனமாக பிள்ளைகள் திரிந்து கொண்டிருக்கிற என்னுடைய குடும்பத்தில் அமைதியை தாரும். இதோ புரிந்து கொள்ள முடியாத நிலையில், இதோ ஒற்றுமையில்லாத மனநிலையில் இருக்கிற என் குடும்பத்தில் எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. இதோ அமைதியின்றி அலைகிற என்னுடைய மனதிற்கு, உடலுக்கு நிம்மதியும் சுகத்தையும் ஆற்றலையும் தருவீராக. என்னை சுகமாக்குமே. இரத்தத்தால் என்னை சுகமாக்குமே. சித்தத்தால் என்னை சுகமாக்குமே. பாடுவோம். இரத்தத்தால் என்னை சுகமாக்குமே. சித்தத்தால் என்னை சுகமாக்குமே. சேர்ந்து பாடுவோம். சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தொடப்பட்டிருக்கிறது. நம்முடைய காயங்கள், உள்மன காயங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதலையும் பலத்தையும் தந்திருக்கிறார். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்க்க ஆண்டவர் திருவுளம் கொண்டிருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தர முனைந்திருக்கிறார். வேலை வாய்ப்பை தர ஆண்டவர் ஆசிக்கிறார். எனவே அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றுதான், நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே மாண்புயர் கீதம் பாடுவோம். இறைவன் நம்புகிற எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர். எனவே நம்பிக்கையோடு இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்கள் பெறுவதற்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று நம்புகிறவருக்கு எல்லாம் நடக்கும் என்பது இறை வார்த்தை. எனவே நாம் பெற்றுவிட்டோம், நாம் சுகத்தை அனுபவித்து விட்டோம். இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், குடும்பத்தில் அமைதியை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், நோயிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு மாண்புயர் கீதம் பாடி இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா.